வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக காலேஜ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட டிஎன்இஏ கோட் 1218. இந்த காலேஜ் பத்தி முதல்லயே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு NAACல A கிரேட் இருக்கு. அதுவும் டிசம்பர் 2029 வரைக்கும் வேலிட். ஒரு காலேஜோட குவாலிட்டிக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். சென்னையில மங்காடு பக்கத்துல இருக்கு. அப்புறம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. சரி, வாங்க இந்த காலேஜோட மத்த முக்கியமான விவரங்கள், அதோட அடையாளம் என்னங்கறதெல்லாம் இப்ப பார்க்கலாம். ஓகே, சில அடிப்படை விஷயங்களை பார்த்துடலாம். காலேஜோட முழு பெயர் ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1996ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல இயங்குது. அட்மிஷன் விஷயத்துக்கு வந்தா டிஎன்இஏ மூலமா 65% கவர்மெண்ட் கோட்டாலையும் மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஃபில் பண்றாங்க. அடுத்து, இந்த காலேஜ யாரு எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த இன்ஸ்டிடியூஷனை 1996ல ஸ்ரீ முத்துக்குமரன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் தான் நிறுவியிருக்காங்க. ஒரு காலேஜுக்கு அங்கீகாரங்கள், அதாவது அக்ரெடிடேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த காலேஜுக்கு என்னென்ன அங்கீகாரங்கள் இருக்குன்னு பாப்போம். நாம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி NAACல A கிரேட் இருக்கு. அது டிசம்பர் 2029 வரைக்கும் வேலிட். அதோட AICT அப்ரூவலும் 2025-26 அகாடமிக் இயருக்கு இருக்கு. ஸோ 2 முக்கியமான அப்ரூவல்களும் கரெக்டா இருக்கு. சரி, இப்ப இங்க என்னென்ன இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க மொத்தம் 11 விதமான BE மற்றும் பிடெக் இன்ஜினியரிங் ஃப்ரான்ச்சைசஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலக்ட் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது அந்த 11 பிரான்ச்சஸ் லிஸ்டும் அதோட டிஎன்ஏ கோட்ஸும் தான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி மாதிரியான 5 நியூ ஏஜ் பிரான்ச்சஸும் இங்க இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, படிப்பு ஒரு பக்கம், ஆனா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, மத்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்கு, வாங்க அதையும் பார்த்துடலாம். பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லணும்னா, காலேஜ் டிஎன்ஏக்கு கொடுத்த டேட்டா படி 2025 பேட்ச்ல 75% ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூஸ் மூலமா பிளேஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது, ஹாஸ்டல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் இருக்கு. மெஸ்ல வெஜ் நான் வெஜ் ரெண்டுமே தராங்க. காலேஜ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா தாம்பரம் அல்லது கிண்டி. ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் தகுதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பல கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். உதாரணமா SC/ST ஸ்காலர்ஷிப், BC, MBC, DNC ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், அப்புறம் OBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கே நாங்க கொடுத்த எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை ரெடி பண்ணும்போது காலேஜோட ஒஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நம்பகமான கவர்மெண்ட் போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com பார்வையிடவும். 12ஆம் வகுப்பிலிருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் உங்க முடிவுகளுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டி.